தேர்வுகளில் வெற்றி பெற அருமையான முறையில் படித்துக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவ நண்பர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்திய பொருளாதாரம். இந்திய பொருளாதாரத்துல இதுவரைக்கும் நம்ம ஒரு 3 வீடியோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது 4வது வீடியோ. சரி, அந்த 4வது வீடியோல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, பொருளாதாரத்தின் உள்பிரிவுகள் எவை. சரியா, பொருளாதாரத்தை அந்த துறைகள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதே மாதிரி பொருளாதாரத்தோட உள்பிரிவுகள் எவை, அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற முக்கியமான அந்த பொருளாதாரம் தொடர்பான துறைகள். சரி, முதன்மை நிலை தொழில், 2ஆம் நிலை தொழில், 3ஆம் நிலை தொழில் அப்படின்னு சொல்ற ஒரு 3 துறைகள் இருக்கு இல்லையா, அதே நம்ம பார்க்க போறோம். சரிங்களா, இந்த பதிவுல தொடர்ந்து பாருங்க. ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து செகண்ட் தேர்டு எதுவுமே மிஸ் பண்ணாம தொடர்ந்து பார்க்கும்போது தான் எக்கனாமிக்ஸ்ல நம்ம கரெக்டா ஒரு ரீச்சை நம்ம கண்டிப்பா அடைய முடியும். சரிங்களா, நடுவில் விட்டு இது தேவையில்ல இது தேவை அப்படின்னு நினைச்சு பார்க்க வேண்டாம். கண்டிப்பா சொல்றேன், ஃபுல்லா பார்த்துட்டு வாங்க. அப்போதான் அந்த எக்கனாமிக்ஸோட மெயின் ஏரியா நம்ம உள்ள டச் பண்ணும்போது பேசிக்கா என்ன சொன்னமோ அந்த விஷயங்கள் அப்போ உங்களுக்கு புரியும். எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாம ஒரு தொடர்ந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருக்கணும். சரிங்களா, அதுதான் சொல்றேன். கன்ஃபியூஷன் வராம இருக்குன்னா ஒரு வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான அந்த இந்திய பொருளாதாரத்தோட 4வது பகுதி ஆரம்பிப்பதற்கு முன்பாக இந்த 3வது வீடியோல இருந்து ஒரு சில கேள்விகள். சரியா, ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு, இதை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? இதுதான் இன்றைய தினத்திற்கான முதல் கேள்வி. 2வது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் வெளியிடப்பட்ட உலக மகிழ்ச்சி குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது? அது 2வது கேள்வி. 3வது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ், சரியா, செய்திறன் அல்லது செயல்திறன் குறியீடுன்னு சொல்லுவாங்க. இந்த குறியீட்டை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஓகேவா, அது 3வது கேள்வி வச்சுக்கோமா. 4வது கேள்வியாக மனிதவள மேம்பாட்டு குறியீட்டினை இந்தியாவில் வெளியிடுவது யார்? ஓகேவா, இந்தியாவிலும் சரி சர்வீஸ் லெவலும் சரி யார் வெளியிடுவாங்க அப்படிங்கிறத 4வது கேள்வியா பதில சொல்லுங்க. 5வது கேள்வி, சமீபத்தில் கடைசியாக வெளியிடப்பட்ட அந்த HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ரிப்போர்ட்ல இந்தியா எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது? அது 5வது கேள்வி. சரியாமா? 6வது கேள்வியாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணதான் ஐநாவின் அந்த நிலையான தன்னிறைவு வளர்ச்சி இலக்கு, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். சரியா, மொத்தம் எத்தனை இலக்குகள், எந்த ஆண்டுக்குள்ள அந்த இலக்குகளை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் நேஷன் டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இது 6வது கேள்வியா வச்சுக்கோங்க. சரிங்களா, ஒவ்வொரு கேள்விகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா, கவனமா இருங்க. இந்த கேள்விகளுக்கு பதில் தெரியலன்னா இந்த 3வது வீடியோவை கொஞ்சம் கரெக்டா பாருங்க. ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான அந்த இந்திய பொருளாதாரம் பகுதி 4. ஃபர்ஸ்ட் பாருங்கம்மா, என்ன பகுதி பார்க்க போறோம் அப்படின்னா, பொருளியல் உள்பிரிவுகள். உட்பிரிவுகள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸ்டார்டிங்ல பொருளாதாரத்தின் முக்கியமான பிரிவுகள் பார்த்தோம். இந்த பகுதியில பார்க்க போறது பொருளியலின் உள்பிரிவுகள். சரியா, டிவிஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படி சொல்லுவாங்க. சரியா, ஒரு பொருளாதார நடவடிக்கைனா கண்டிப்பா எதெல்லாம் நடந்திருக்க வேண்டும், எதெல்லாம் நடந்திருந்தாதான் அது பொருளாதார நடவடிக்கை. அதுதான் அந்த உள்பிரிவுகள் வரும். அதுல ஒண்ணு பார்த்தீங்கன்னா உற்பத்தி. சரியா, உற்பத்தி. அடுத்து கன்சம்ஷன், அப்படின்றது நம்ம ஒரு பொருளை வாங்கி நம்ம பயன்படுத்துறது, நுகர்வு. 3வது இடத்துல எக்ஸ்சேஞ்ச். சரியா, ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருளை வாங்குறது, அது பணத்தை கொடுத்துட்டு ஒரு பொருளை வாங்குறது. ஓகேவா, எக்ஸ்சேஞ்ச். அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா, அடுத்து பொது நிதி. ஓகேவா, பப்ளிக் பினான்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த ஜேம்ஸ் கீன்ஸ் அவர்கள் இதுக்கு நிறைய சொல்லியிருப்பாங்க. இந்த 5 பிரிவுகள் தான் பொருளியலின் உள்பிரிவுகள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, டிவிஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ். சரியா, இப்ப நம்ம அதை தனித்தனியா பார்க்கலாம். உற்பத்தினா என்ன அப்படின்னா ப்ரொடக்ஷன். சரியா, பாருங்க, உள்ளீடுகளை வெளியீடாக மாற்றும் செயல்முறை உற்பத்தி. இது தவிர உற்பத்தி காரணிகளின் பங்களிப்பு மூலம் கிடைப்பது உற்பத்தி. நிலம், உழைப்பு, மூலதனம், தொழிலமைப்பு, முனைவோர். அதாவது ஒரு பொருளை தயாரிக்கணும் அப்படின்னா ஒரு சிம்பிளா சொல்ற, ஒரு கடை ஆரம்பிக்கிறோம், ஒரு சின்னதா ஒரு வீடு கட்டுறோம், எதுவா இருந்தாலும் சரி கண்டிப்பா ஒரு 4 வகையான காரணிகள், ஃபேக்டர்ஸ் கண்டிப்பா தேவை. அந்த ஃபேக்டர்ஸ் என்ன சொன்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. சரியா, அந்த உற்பத்திக்கான காரணிகள் 1 நிலம், அடுத்து உழைப்பு, அடுத்து மூலதனம், அடுத்து இந்த ஆண்டர்பிரனர் அப்படி சொல்ற தொழில் முனைவோர் அல்லது ஆர்கனைசர் சொல்லுவாங்க. சரிங்களா, இதை பத்தி நம்ம தனித்தனியா பின்னாடி இன்னொரு 2-3 மினிட்ஸ்ல நம்ம இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்போதைக்கு உற்பத்திக்கான காரணிகள் எவை அப்படின்னு சொல்லி பாருங்க. சரி, அந்த உள்ளீடுகள் என்ன சொல்றாங்க? உள்ளீடுகள் தான் இந்த ரா மெட்டீரியல்ஸ். சரியா, ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கு எதெல்லாம் தேவையோ அந்த உள்ளீடுகள் நிலம், உழைப்பு, மூலதனம், தொழிலமைப்பு, இதை பயன்படுத்தி நம்ம எதை தயாரிக்கிறோமோ அதுதான் உற்பத்தி. சரிங்களா, உற்பத்தி காரணிகளை பயன்படுத்தி அதுதான் உள்ளீடுகள். அந்த உள்ளீடுகளை பயன்படுத்தி நம்ம எதை வெளியீடாக ஒரு பொருளை முழு பொருளா
தயார் பண்ணி ரெடி பண்ணி நம்ம கொடுக்குறோமோ அதுதான் உற்பத்தியோட அளவு அப்படிங்கிறது. சரியா, குவான்டிட்டி ஆஃப் அந்த ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது. அடுத்ததாக நுகர்வு. நம்ம தயாரிச்சாச்சு, ஒரு பொருளை தயாரிச்சாச்சு, சரிங்களா? ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டு, ஒரு சோப்பு, ஏதோ ஒன்று ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும்? ஒரு கன்சூமர் கண்டிப்பா அதை வாங்கி பயன்படுத்த வேண்டும். அதான் நுகர்வு. சரி, இரண்டாம் கட்ட முக்கியமான ஒரு பிரிவு பொருளாதார நடவடிக்கைகளின் தொடக்க நிலை எதுன்னு பார்த்தீங்கன்னா நுகர்வுன்னு சொல்லுவாங்க. மனித விருப்பங்களை நிறைவு செய்வது நுகர்வு. சரிங்களா, கவனமா இருங்க. நமக்கு எப்போ தேவைப்படும் ஒரு பொருள், அந்த பொருளை வாங்கி அதை பயன்படுத்துறது என்ன பேர் சொல்லுவாங்க? நுகர்வு. அது இரண்டாவது பிரிவுல வருது. ஓகேவா? நெக்ஸ்ட், பரிமாற்றம். மக்களே, இதெல்லாம் சும்மா ஒரு பேசிக் தான். சில கான்செப்ட் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். இதெல்லாம் தெரிஞ்சாதான் அடுத்து வர்ற முக்கியமான அந்த எக்கனாமிக் கான்செப்ட்ல சிலபஸ் வைஸ் என்ன இருக்குதோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஈஸியா, எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாம டக்குன்னு புரிஞ்சுட்டே இருக்கும். அதுக்கு தான் இதெல்லாம் பேசிக்கா ஃபவுண்டேஷன் மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம கரெக்டான ஏரியாவில் சரியான நேரத்தில் கால் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு சில கான்செப்ட் எல்லாம் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு உயர் முயற்சி. சரியா? அடுத்து பரிமாற்றம். சரியா, ஒன்றை கொடுத்து மற்றொன்றை பெற்றுக்கொள்வது. சரியா, முன்னாடி பழைய காலத்துல பண்டம் மாற்று முறைன்னு சொல்லுவாங்கல்ல, பார்ட்டர் சிஸ்டம். ஒரு பொருளுக்கு பதிலாக இந்த நாணயம் பணம்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பொருளுக்கு பதிலாக இன்னொரு பொருள். சரியா, ஒருத்தங்களுக்கு அரிசி தேவைப்படும், இன்னொருத்தங்களுக்கு கோதுமை தேவைப்படும். அரிசியை யார் கொடுப்பா? தன்னிடம் தேவைக்கு போக உபரியா சர்ப்ளஸா யாருக்கு வந்துட்டு இந்த ரைஸ் இருக்குதோ அவங்க அந்த ரைஸை சேல்ஸ் பண்ண ரெடியா இருப்பாங்க. அது யாருக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோதுமையே அதிகமா. இப்ப நார்த் இந்தியன் இருக்கிறாங்க, நார்த் இந்தியன்ஸ்ல எது ரொம்ப விருப்பப்படுவாங்க? அதிகமா தேவைப்படுது அவங்களுக்கு எது தேவைப்படுமா? அவங்க எது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு எது அவ்வளவு ஈஸியா கிடைக்காது? ரைஸ் கிடைக்காது. அப்ப அவங்க கோதுமை அவங்களுக்கு உபரியா இருக்கும். அவங்க உபரியா இருக்கிற கோதுமையை விற்பனை செய்யறதுக்கு ரெடியா இருப்பாங்க. நம்ம அதிகமா எதை வந்து நம்ம ரெடி பண்ணுவோம்? அரிசி. சரி, அரிசியை அதிக உற்பத்தி பண்ணுவோம். நம்ம அரிசியை தேவைக்கு போக மிச்சம் இருக்கிறத நம்ம விற்பனை செய்யறதுக்கு ரெடியா இருப்போம். அப்படி வட இந்தியர்கள் கோதுமையை விற்பனை செய்யறதுக்கு ரெடியா இருப்பாங்க. தென்னிந்தியர்கள் அரிசியை விற்பனை செய்வதற்கு ரெடியா இருப்பாங்க. சரிங்களா, இப்படி ஒரு பொருளுக்கு பதிலாக இன்னொரு பொருளை மாத்திரக்கு பேர் தான் பார்ட்டர் சிஸ்டம் சொல்லுவாங்க. இதான் அங்க பரிமாற்றம். இங்க பரிமாற்றங்கிறது ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருள் மட்டும் கிடையாது, பணத்தை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குவது. அதையும் குறிக்கும், கவனமா இருங்க. சரிங்களா, எக்ஸ்சேஞ்ச். அடுத்து பகிர்வு. உற்பத்தி செய்யப்பட்ட செல்வத்தை உற்பத்தி காரணிகளுக்குரிய ஊதியமான வாரம், கூலி, வட்டி, லாபம் சரியா என்ற வடிவில் வழங்குவது பகிர்வு, டிஸ்ட்ரிபியூஷன். சரியா, நம்ம ஒரு உற்பத்தி காரணிகள் ஒரு 4 காரணிகள் பார்த்தோம்னா அந்த 4 காரணிகளை பயன்படுத்துறதுக்கு பிரதிபலனாக எதை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கணுமோ, ஒரு நிலத்தை பயன்படுத்தினா அதற்கு திருப்பி கொடுக்கக்கூடியது வாடகை. அந்த மாதிரி 4 அந்த உற்பத்தி காரணிகளுக்கும் நம்ம 4 வகையான அந்த பகிர்வினை சரியா அந்த பயன்படுத்தக்கூடிய அந்த ஊதியத்தை நம்ம திருப்பி கொடுக்கிறோம். அதை பத்தி டீட்டெயிலா பின்னாடி பார்க்க போறோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்களா, அடுத்து பொது நிதி, பப்ளிக் பினான்ஸ். சரியா, ஜேஎம் கீன்ஸ். யாருமா அவங்க? ஜேஎம் கீன்ஸ் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமிக்ஸ், நவீன பொருளியலின் தந்தை என்று அழைக்கப்படும் ஜேம்ஸ் கீன்ஸ் அவர்களால் பொருளியலின் 5வது பிரிவாக இந்த பொது நிதி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அறிமுகப்படுத்துகிறார். இதுவும் முக்கியமானது, கவனமா இருங்க. சரிங்களா, அடுத்து அரசின் பொருளாதார பணிகளை பற்றி ஆராய்வது பொது நிதி. சரியா, மக்களுக்கான அந்த நிதி. சரியா, மக்களுக்கான நிதியை எந்தெந்த வழிகள் எல்லாம் நம்ம வந்துட்டு என்ன பண்ண முடியும்? மக்களுக்கான நிதியை வந்து எந்தெந்த வழிகளா திரட்ட முடியும், அப்படி கிடைச்ச நிதியை பணத்தை மக்களுக்கு எந்தெந்த வழிகளா செலவு பண்ண முடியும், இந்த மாதிரி விஷயங்களை சொல்றதுதான் பப்ளிக் பினான்ஸ் அப்படி சொல்லுவாங்க. அது எது? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. வரவு செலவு. சரியா, அரசாங்கத்திற்கான வருமானம் என்ன, அந்த வருமானத்தை எப்படி எல்லாம் செலவு பண்றோம். சரிங்களா, அதை பத்தி எதுல சொல்றாங்க? பட்ஜெட்ல. ஓகேவா, பட்ஜெட்டை பத்தி நம்ம பின்னாடி சூப்பரா டீட்டெயிலா பார்க்க போறோம். ஓகேவா, அடுத்து வரி விதித்தல், டாக்ஸேஷன். சரியா, வரி விதித்தல், பொது செலவுகளை மேற்கொள்ளுதல். சரிங்களா, பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்து பப்ளிக் டெப்ட், பொது கடன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பொது நிதியோட உள்ள இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சில பிரிவுகள். சரியாமா, அடுத்து சரிங்களா, இப்பதான் நம்ம மெயின் ஏரியாவில் கரெக்டா ஒவ்வொரு ஸ்டெப்பா வச்சுட்டே வரும். அதுல முக்கியமான ஒரு ஏரியா பாருங்க, இந்திய பொருளாதாரத்தின் துறைகள், இம்பார்ட்டன்ட் செக்டார். சரிங்களா, இந்திய பொருளாதாரத்தை பின்வரும் அடிப்படையில் பல்வேறு துறைகளாக பிரிக்கலாம். என்னென்ன துறைகள் அப்படிங்கறத பாருங்கம்மா. ஒண்ணு, உற்பத்தியின் அடிப்படையில். ஓகேவா, ஒரு பொருளை எப்படிலாம் உற்பத்தி பண்றாங்க அதன் அடிப்படையில. அடுத்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பின் அடிப்படையில். சரிங்களா, வேலை வாய்ப்பின் அடிப்படையில்னா இப்போ ஆர்கனைஸ் செக்டார், அன்ஆர்கனைஸ் செக்டார் சொல்லுவாங்க. சரியா, சங்கங்களை கொண்டு ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு கூட்டமைப்பாக இருப்பது ஆர்கனைஸ்ட், ஒழுங்கமைக்கப்பட்ட துறைன்னு சொல்லுவாங்க. அன்ஆர்கனைஸ்ட். சரியா, அன்ஆர்கனைஸ்ட் அப்படின்னா இந்த தெருவோர வியாபாரிகள் அப்படிலாம் இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த சங்கமும் இருக்காது, அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்தா கூட சேர்ந்து என்ன போராட்டம் பண்ண முடியாது. அந்த மாதிரி குரூப்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அன்ஆர்கனைஸ்ட் செக்டார் சொல்லுவாங்க. சரிங்களா, அடுத்து உரிமைகளின் அடிப்படையில். உரிமைகள் அப்படின்னா அரசாங்கத்திற்கு உரியதா, அது தனியார் துறைக்கு உரியதா, இந்த மாதிரி சில பிரிவுகள் இருக்கு, அதை நம்ம இப்ப பார்க்க போறோம். சரியா, சரி, ஃபர்ஸ்ட் பாருங்கம்மா.
உற்பத்தி அடிப்படையில் இந்திய பொருளாதாரத்தின் துறைகள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்னு பிரைமரி செக்டார், அடுத்து செகண்டரி செக்டார், அடுத்து டெர்ஷரி செக்டார். டெர்ஷரி அப்படின்னா இதுல வருமா சேவை துறை அப்படின்னு சொல்ற இந்த மூன்றாம் நிலை தொழில வரும். சரி, இதை பத்தி நம்ம டீட்டெயிலா இப்ப பார்க்க போறோம். அடுத்து வேலை வாய்ப்பின் அடிப்படையில அன்ஆர்கனைஸ் செக்டார், ஆர்கனைஸ் செக்டார் அப்படின்னு சொல்ற ஒழுங்கமைக்கப்பட்ட துறை மற்றும் ஒழுங்கமைக்கப்படாத துறைகள். அடுத்து உரிமைகளின் அடிப்படையில பப்ளிக் செக்டார், அடுத்து பிரைவேட் செக்டார். இதை நம்ம தனித்தனியாக பார்க்க போறோம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. சரியாமா? எக்கனாமிக்ஸ்ல இந்த ஏரியால இருந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. அது பார்க்கும்போது அந்த வார்த்தைகள் சிம்பிளா இருக்கும், ஆனா 4 ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது கண்டிப்பா சொல்ல கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கணும். சரியாமா? ஓகே, இப்போ நம்ம தனித்தனியாக சூப்பரா பிரிச்சு பார்க்க போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் உற்பத்தியின் அடிப்படையில். சரியா? அதுல முதல் பிரிவான அந்த முதன்மை நிலை தொழில் அப்படின்னு சொல்ற வேளாண் துறை. சரியா? வேளாண் துறை அக்ரிகல்ச்சர் செக்டார்ல தான் இந்த பிரைமரி செக்டார் சொல்லுவாங்க. சரிங்களா? இதை ஏன் முதன்மை நிலை தொழில்? எக்கனாமிக்ஸ்ல ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அந்த கேள்வியில ஒரு பாதி பதில்கள் உங்களுக்கு வந்துடும். ஒரு வாட்டி 2 வாட்டி ரீட் பண்ணி பாருங்க, அதிலே பதில் வந்துடும். சரிங்களா? என்ன கேள்வி? முதன்மை நிலை தொழில் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் என்ன? வேளாண் துறை. ஓகேவா? ஏன்? நம்ம ஆதி காலத்துல இருந்து மனிதர்கள் செஞ்ச முதல் தொழில் என்னதான்? முதல் தொழிலே விவசாயம் தான். அந்த விவசாயம் செஞ்சு அதுல இருந்து கிடைக்கிற மூலப்பொருட்கள் தான் அடுத்து 2ஆம் நிலை தொழில் சொல்ற தொழில் துறையா இருக்கட்டும், மற்ற தொழில்களா இருக்கட்டும், அதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே எங்க இருந்தா கிடைக்குது? நமக்கு வேளாண் துறையில இருந்தா. அதனால எல்லாத்துக்கும் அடிப்படையான அந்த முதன்மை நிலை தொழில் சொல்லி எதை சொல்றோம்? வேளாண் துறையை சொல்றோம். சரிங்களா? அடுத்து இயற்கையா கிடைப்பவை. சரி, இயற்கையில கிடைக்கிற எந்த ஒரு பொருளா இருக்கட்டும் அதை நம்ம கலெக்ட் பண்றோம் அப்படின்னா அது எந்த கேட்டகரியில தான் வரும்? வேளாண் துறைக்கு உட்பட்டதாக தான் வரும், முதன்மை நிலை தொழில தான் வரும். சரிங்களா? இயற்கை சார்ந்தவை, இயற்கை கிடப்பவை அல்லது இயற்கையை சார்ந்தவை, இதுல இருந்து கிடைக்கிற எல்லா பொருளுமே வேளாண் துறை அப்படின்னு சொல்ற இந்த பிரைமரி செக்டார்ல வரும். கவனமா இருக்கும். அடுத்து உணவு தேவைக்கும் தொழில் உற்பத்திக்கும் தேவையான மூல பொருட்களை அல்லது மூலக்கூறுகள் ரா மெட்டீரியல்ஸ். சரியா? ரா மெட்டீரியல்ஸ்களை உற்பத்தி செய்வது முதல் நிலை தொழில்கள் எனப்படும். ஓகேவா? இன்னொரு தொழிற்சாலைகள் நடத்தினாலும் அங்க பாத்தீங்கன்னா நிறைய மூலப்பொருட்கள் எங்க இருந்தா வந்திருக்கும்? முதன்மை நிலை தொழில் தான் வந்திருக்கும். கவனமா இருங்க. அடுத்து இது வேளாண் துறை எனவும் சார்பு துறை எனவும் அழைக்கப்படுகிறது. இந்த துறையை தான் பிற தொழில்கள் எல்லாமே சார்ந்திருப்பாங்க, அதனால சார்பு துறைன்னு கூட சொல்றாங்க. இந்த துறையில் வேளாண் துறையில் பணியாற்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா சிவப்பு கழுத்து பட்டை பணியாளர்கள். சரி, அந்த ரெட் காலர் ஜாப் அப்படி சொல்லுவாங்களா? வேர்வை செந்தி பயங்கரமா வேலை செய்யும் போது நம்மளோட காலர்ல கண்டிப்பா சொல்றேன் பயங்கரமா அழுக்கு இருக்கும். சிவப்பு கலர்ல வேர்வை செந்தி ரத்த சிந்தி எங்கதான் வேலை பார்க்க முடியும்? வேளாண்மையில தான் வேலை பார்க்க முடியும். அதனாலதான் பாத்தீங்கன்னா சிவப்பு கழுத்து பட்டை பணியாளர்கள் என்று அழைக்கப்படுவர் யாரு? வேளாண் தொழில ஈடுபடும் நபர்களை சொல்றாங்க, ரெட் காலர் ஜாப். ஓகேவா? இது வேளாண் துறை. சரி, அதுக்கு உதாரணம் பாருங்கம்மா. உதாரணம் பாருங்க, வேளாண்மை. சரியா? கரெக்டா? அக்ரிகல்ச்சர் அப்படின்னா நெல், கரும்பு, பருத்தி, எள், சோளம் இதெல்லாம் பயிரிடுறது வேளாண்மை துறையில வருது. சரிங்களா? இதுவும் வேளாண்மை துறையில. அடுத்து மீன் பிடித்தலும் முதன்மை நிலையில தொழில் தான் வரும். ஏன்னா மீன் அப்படிங்கிறது மனிதர்களால் உருவாக்கப்பட்டது கிடையாது, இயற்கையில கிடைக்கிறது. அந்த மீன் பிடித்தலும் இந்த வேளாண் துறையில தான் வரும், அதாவது முதன்மை நிலை தொழில வரும். சரிங்களா? மீன், எறா, நண்டு பிடித்தல். அடுத்து கால்நடை வளர்ப்பு அப்படின்னா ஆடு, மாடு, கோழி வளர்த்தல். சுரங்க தொழில் பாருங்க, சுரங்க தொழில். நிறைய பேர் சுரங்க தொழில்ங்கிற வார்த்தை பார்த்த உடனே தொழில் துறை தூக்கி போட்டுருவாங்க. சரிங்களா? பாருங்க, பெட்ரோல், இங்கதான் நமக்கு கன்ஃபியூஷன் வரும். கவனமா இருக்கும். பெட்ரோல், நிலக்கரி, அலுமினியம், சுண்ணாம்புக்கல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இயற்கையில தான் கடவுளால் படைக்கப்பட்ட பொருட்கள். அதை நம்ம கண்டுபிடிச்சு எடுக்கிறோம். அதனால இது எந்த தொழில வருது? சுரங்க தொழில் அப்படிங்கிறது எதுல தான் வரும்? முதன்மை நிலை தொழில தான் வரும். சரிங்களா? இது தொழில்துறையில போற்றக்கூடாது. சரிங்களா? அடுத்து இந்த மாதிரி பெட்ரோல், நிலக்கரிய மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றும் போது அது 2ஆம் நிலை தொழில் சொல்ற தொழில்துறை. சரியா? இண்டஸ்ட்ரியல் செக்டார்ல வரும். கவனமா இருங்க. சரியா? அதை கலெக்ட் பண்றது மட்டும் முதன்மை நிலை தொழில வரும். கவனமா இருங்க. அடுத்து காடுகள். சரியா? காடுகள் அப்படின்னா பழங்கள், தேன், மூலிகைகள், ரப்பர், பிசினஸ், மரம் வெட்டுதல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காடுகள். மொத்தத்துல இந்த 5 எதுல தான் வருதுமா? முதன்மை நிலை தொழில்கள் தான் வரும். இது எல்லாமே பாருங்க இயற்கையிலே கிடைக்கக்கூடியது, அதை நம்ம கண்டுபிடிச்சு எடுத்து பயன்படுத்தக்கூடியது. இதுதான் முதன்மை நிலை தொழில் சொல்ற வேளாண் துறைக்கு கீழே வரும். கவனமா இருக்கு. சரியாமா? இது முதன்மை நிலை தொழிலா 2ஆம் நிலை தொழிலா சொல்லி வரும்போது ஒன்னே ஞாபகம் வச்சுக்கோங்க, இயற்கையில கிடைக்கிற பொருட்களை நம்ம எப்பெல்லாம் எடுக்கிறோமோ, கண்டுபிடிச்சு எடுக்கிறோமோ, இயற்கையில கிடைக்கிற பொருளை சார்ந்திருக்குமோ அது எல்லாமே பிரைமரி செக்டார்ல வரும். கவனமா இருங்க. அப்படி படிச்சாலே போதும். சரியா? அடுத்து 2ஆம் நிலை துறை. சரியா? 2ஆம் நிலை துறைனா செகண்டரி செக்டார். சரியா? செகண்டரி செக்டார் அல்லது என்ன சொல்லுவாங்க? இண்டஸ்ட்ரியல் செக்டார். சரியா? தொழில் துறைன்னு சொல்லுவாங்க, இண்டஸ்ட்ரியல் செக்டார்.
முதன்மை துறையிலிருந்து, அதாவது இந்த வேளாண் துறை சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி முதன்மை துறையிலிருந்து கிடைத்த பொருட்களை பயன்படுத்தி முடிவுற்ற பொருட்களாக ஒரு பினிஷ்டு குட்ஸாக, ஒரு பினிஷ்டு குட்டாக மாற்றுவது இதுவே ஆகும். சரிங்களா? நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே, முதன்மை தொழிலிருந்து கிடைச்ச மூலப்பொருட்கள் ரா மெட்டீரியல்ஸை ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய வேறொரு பொருளாக மாற்றுவதற்கு தான் என்ன பேர் சொல்றாங்க? இரண்டாம் நிலை துறை, இரண்டாம் நிலை தொழில் அப்படின்னு சொல்றாங்க. கவனமா இருங்க. சரிங்களா? முதன்மை தொழில் மூலம், சரியா, முதன்மை தொழில் மூலம் பெறப்பட்ட மூலப்பொருட்களை ரா மெட்டீரியல்ஸ், ஓகேவா, இயந்திரங்களை பயன்படுத்தியோ பயன்படுத்தாமலோ முடிவுற்ற பொருட்களாக மாற்றுவது இரண்டாம் நிலை தொழில். ஓகேவா? கவனமா இருங்க, விட்டுறக்கூடாது. சரிங்களா? அடுத்து, இதை தொழில்துறை எனவும் உற்பத்தி துறை எனவும் அழைக்கப்படுகிறது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வேளாண் துறை என்ன பார்த்திருந்தோம்? வேளாண் துறை முதன்மை நிலை தொழில் அல்லது சார்பு துறை. இதை நம்பிதான், இதை தான் சார்ந்து எல்லாருமே இருப்பாங்க. அதனால சார்பு துறைன்னு சொல்லுவாங்க. இங்க தொழில்துறைக்கு என்ன பேர் சொல்றாங்க? இரண்டாம் நிலை துறைக்கு ரெண்டு பேரு. ஒன்னு தொழில்துறை இண்டஸ்ட்ரியல் செக்டார் அல்லது ப்ரொடக்ஷன் செக்டார், உற்பத்தி துறை. அடுத்து, இந்த துறையில் பணியாற்றவர்களுக்கு ஒரு சிறப்பு பேர் இருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா ப்ளூ காலர் ஜாப் அப்படி சொல்ற நீல கழுத்து, நீலனா ப்ளூ கலர், சரிங்களா, நீல கழுத்து பட்டை பணியாளர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். இப்படியும் எக்ஸாம்ல கேட்டுக்கிறாங்க. கவனமா இருங்க. சரி, அங்க என்ன பார்த்தோம்? முதன்மை தொழிலுக்கு ரெட் காலர் ஜாப், இங்க பாக்குறது ப்ளூ காலர் ஜாப். கவனமா இருங்க. சரியாமா? அடுத்ததாக இதுக்கு ஒரு சில உதாரணங்கள் பாருங்க. வேளாண் சார்ந்த தொழிற்சாலை, சரி, அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பருத்தி. சரி, கண்டிப்பா அங்க வந்துட்டு இந்த பருத்தி கிடைச்சிருக்கும். அந்த பருத்தி பயன்படுத்தி தான் நம்ம பருத்தி நூலாகவோ ஆடையாகவோ உற்பத்தி பண்றோம். அடுத்து சர்க்கரை ஆலை, சரியா, கரும்பு உற்பத்தியில் ஈடுபடுவது முதன்மை தொழில வரும். சரிங்களா? அடுத்தப்பல அந்த கரும்பை சர்க்கரை ஆலையில பயன்படுத்தும் போது அது வந்து இரண்டாம் நிலை தொழில வரும். அடுத்து மாவு ஆலை, ஓகேவா, இது எல்லாமே வேளாண்மை தொடர்புடைய தொழிற்சாலைகள். ஓகேவா? அடுத்து காடுகள் சார்ந்த தொழிற்சாலை. காடுகள் என்ன கிடைக்கும்? இந்த புஷ்பா 2 எல்லாம் பார்த்திருப்பீங்களா? காகித தொழிற்சாலைகள். நமக்கு கரன்சி நோட் எல்லாம் ரெடி ஆகணும் அப்படின்னா தேவை அப்படின்னா எல்லாம் நம்ம தயாரிக்க வேண்டியிருக்கும். இந்த மரங்கள்ல தான் வந்து நம்ம தயாரிக்க வேண்டியிருக்கும். சரிங்களா? காகித தொழிற்சாலை, மர ஆலை, இதெல்லாமே காடு சார்ந்த தொழிற்சாலைகள் வரும். அடுத்து கனிம தொழிற்சாலைகள். சரிங்களா? கவனமா இருங்க. ரிசோர்சஸ், சரிங்களா? அடுத்து மினரல் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இரும்பு ஆலை, சிமெண்ட் ஆலை, நிலக்கரி தொழிற்சாலை, இதெல்லாம் கனிம தொழிற்சாலை. சில நேரங்கள்ல வேளாண் சார்ந்த தொழிற்சாலை, காடு சார்ந்த தொழிற்சாலை, அடுத்தப்பல கனிமங்கள் தொடர்பான தொழிற்சாலைகள். இப்படி ஒரு 3 கொடுத்துட்டு அப்படியே மேட்ச் தி ஃபாலோவிங், ரைட் பேர் ராங் பேர் கேட்பாங்க. கவனமா இருங்க. அடுத்து கடல்சார் தொழிற்சாலைகள், மீன் எறா பதப்படுத்தும் தொழிற்சாலைகள். ஓகேவா? அடுத்ததாக மூன்றாம் நிலை தொழில். ஓகேவா? மூன்றாம் நிலை துறை, சரியா, டெர்ஷரி செக்டார். சரியா? இதை வந்துட்டு இன்னும் ஈஸியா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், சில பேருக்கு முதன்மை தொழில் என்ன, இரண்டாம் நிலை தொழில் என்ன, மூன்றாம் நிலை தொழில் என்ன சொல்லி கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும். சரிங்களா? முதன்மை நிலை தொழில் அப்படிங்கிறது எதுல வருது? வேளாண் தொழில். சரியா? வேளாண்மையுடன் தொடர்புடையது. இரண்டாம் நிலை தொழில் சொல்றது தொழில் துறையுடன் தொடர்புடையது. மூன்றாம் நிலை தொழில் சொல்றது சேவை துறையுடன் தொடர்புடையது. சரிங்களா? சேவைத்துறை. அதாவது இப்போ நான் போடுற டிஷர்ட் இருக்கணும். டிஷர்ட் எது தயாரிப்பாங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எது தேவை? இந்த டிஷர்ட்டை ரெடி பண்ணணும் அப்படின்னா பருத்தி, காட்டன் தேவையா? அந்த காட்டன், அந்த பருத்தி உற்பத்தி பண்ணும் அந்த தொழில் ஈடுபடுவது எதுல வரும்? முதன்மை நிலை தொழில் சொல்ற வேளாண் துறையில வரும். சரிங்களா? இந்த டிஷர்ட் தேவையான அந்த காட்டன் உற்பத்தியில ஈடுபடுவது முதன்மை நிலை தொழில் வேளாண் துறை வருது. ஓகேவா? அந்த பருத்தியை இந்த டிஷர்ட்டாக, ஓகேவா, ஒரு நூலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு டிஷர்ட்டாக மாற்றுவது, மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த வேல்யூ ஆடட் ப்ராடக்ட், மதிப்பு கூட்டப்பட்ட ஒரு பொருளாக மாற்றுவது எங்கதான் மாற்ற முடியும்? ஒரு தொழிற்சாலையில தான் மாற்ற முடியும். அந்த தொழிற்சாலை அப்படிங்கிறது இரண்டாம் நிலை தொழில். சரிங்களா? இப்படி தயாரிக்கப்பட்ட டிஷர்ட்டை காஞ்சிபுரத்துல இருக்க பச்சைப்பாய் சில்க்ஸ்லயோ அல்லது சென்னையில இருக்கிற சரவணா ஸ்டோர்லயோ சேல்ஸ் பண்றாங்கல்ல, அந்த துறை எதுல வரும்? சேவை துறையில வரும். இன்னும் ஈஸியா சொல்றதா இருந்தா ஒரு மேங்கோ, சரியா, மாங்காய், அந்த மாங்காய் உற்பத்தியில ஈடுபடுவது முதன்மை நிலை தொழில் சொல்ற வேளாண் துறை. விவசாயம் பண்ணி தான் அந்த மேங்கோ வந்து நம்ம உற்பத்தி பண்ண முடியும். அப்படி உற்பத்தி பண்ண மேங்கோவை மேங்கோ பிக்கிள், சரியா, மாங்காய் ஊறுகாவை உருவாக்குவது தொழில் துறையில வரும். அப்படி உற்பத்தி செய்யப்பட்ட அந்த மாங்காய் ஊறுகாக ஒரு சின்ன சின்ன பெட்டி கடை, அண்ணாச்சி கடை குரூப்ல மாதிரி சேல்ஸ் பண்றாங்கல்ல, மக்களுக்கு கொண்டு சேர்ப்பாங்கல்ல, அது எல்லாமே சேவை துறையில வரும். இதுதான் இந்த 3க்குள்ள வித்தியாசம். இது மனசுல புரிஞ்சிட்டுனா நீங்க இதெல்லாம் மனப்படம் பண்ண வேண்டியதே கிடையாது. சரியாமா? அடுத்து மூன்றாம் நிலை துறை. சரிங்களா? பாத்துக்கோங்க. இந்த டெர்ஷரி செக்டர் அப்படி சொல்ற சேவை துறையில வரும். பாருங்க, முதன்மை துறை மற்றும் இரண்டாம் நிலை துறைகளால் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை
மக்களுக்கு கொண்டு செல்ல தேவையான சேவைகளை வழங்கும் இந்த துறைக்கு தான் என்ன பேரு? மூன்றாம் நிலை துறை. சரி, ஃபர்ஸ்ட் பிரைமரி செக்டாரா இருக்கட்டும், செகண்டரி செக்டார் இருக்கும், இரண்டுல எதெல்லாம் பொருட்கள் தயாரிக்கப்படுகிறதோ அதை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறாங்க. நான் யாருக்குன்னு சொல்ல, மாங்காய் ஊறுகாய், இந்த டி ஷர்ட், மக்களிடம் யாரெல்லாம் சேர்க்கிறாங்களோ அவங்களாம் மூன்றாம் நிலை தொழில வருவாங்க. சரிங்களா? இது சேவை துறை எனப்படும். இதில் பணியாற்றுபவர்கள் வெளிர் சிவப்பு கழுத்துப்பட்டை. சரிங்களா? வெளிர் சிவப்பு கழுத்துப்பட்டை நம்ம யாருன்னு பார்த்தோம். சிவப்பு கழுத்துப்பட்டை எங்க பார்த்தோம்? வேளாண் துறைக்கு பார்த்தோம். இங்க பார்க்கறது வெளிர் சிவப்பு கழுத்துப்பட்டை. தொழில் துறையில என்ன வரும் பார்த்தீங்கன்னா நீல, என்னது, ப்ளூ காலர் ஜாப் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. சரிங்களா? சரி, இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா போக்குவரத்து, சாலை, வான், ரயில், கடல் போக்குவரத்து, அடுத்து வங்கி, காசோலை, பண பரிமாற்றம், தொலைத்தொடர்பு, அஞ்சல் வசதி, தொலைபேசி, கிடங்குகள், இந்த சேமிப்பு கிடங்குகள் சொல்லுவாங்கல்ல, வேர்ஹவுசிங், அதுல இந்த பழங்கள், குளிர்சாதன சேமிப்பு கிடங்குகள், தகவல் தொழில்நுட்ப இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வரும்போது மென்பொருள் நிறுவனங்கள், பிபிஓ, இந்த பப்ளிக், சரிங்களா, இந்த பிபிஓ, அடுத்து மருத்துவர்கள், வழக்கறிஞர், ஆசிரியர்கள், இவங்க எல்லாமே எதுல தான் வருவாங்க? மக்களுக்கு சேவை ஆற்றக்கூடிய துறைகளை வருவாங்க. அதாவது ஒரு சேவை நம்ம பண்ணிருக்கிறாங்க, அந்த பண்ணின சேவை, சரி, அந்த சர்வீஸ் வந்து நம்ம கண்ணுக்கு புலப்படாது. சரி, அந்த கண்ணுக்கு புலப்படாத ஒரு சேவை. இதுல என்ன பண்ணிருக்கிறாங்க? ஒரு மருத்துவர் நமக்கு என்ன உதவி செஞ்சிருக்காங்கிறது நம்ம கண்ணுக்கு புலப்படாது. ஒரு ஆசிரியர் நமக்கு எவ்வளவு கல்வி கற்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு கண்ணுக்கு தெரியாது, கைகளுக்கு வராது. உள்ள உணர முடியும், மண்டல மூளைதான் நமக்கு அதிகரிச்சிருக்கும், அறிவு அதிகரிச்சிருக்கும். சரியா? ஆனா எவ்வளவு அறிவு நமக்கு அதிகரிச்சுங்கிறது கையில நமக்கு தெரியாது. ஆனா முதன்மை தொழில், பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார்ல எவ்வளவு உற்பத்தி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இங்க ஒரு சேவை நமக்கு கிடைச்சிருக்கும், அதை உணர முடியும். ஆனா என்ன பண்ண முடியாத, கைகளை வச்சு நம்ம அழகு பார்க்க முடியாது. அப்படி உணரக்கூட, அந்த உணர முடியாத சேவைகள் எதன் மூலம் கிடைக்கும்? நமக்கு மூன்றாம் நிலை துறை மூலமா தான் கிடைக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த ஏரியா எல்லாமே. சரியாமா? அடுத்து, சேவை துறையில் ஏற்பட்ட வளர்ச்சி காரணமாக 20ஆம் நூற்றாண்டில் பொருளாதார அறிஞர்கள் மூன்றாம் நிலை துறைகளை மேலும் 2 துணை பிரிவுகளாக பின்வருமாறு பிரித்து காட்டியுள்ளனர். ஏற்கனவே 3 துறைகள் தான். இப்ப இருக்கிற அந்த சேவை துறையில் ஏற்பட்ட வளர்ச்சியின் காரணமாக இந்த 20ஆம் நூற்றாண்டுல இருக்கிற பொருளாதார அறிஞர்கள், எக்கனாமிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா மேற்கொண்டு 4வது 5வது நிலைத்துறைகளாக இதை பிரிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அந்த 4ஆம் நிலைத்துறை அப்படிங்கிற கேட்டகரியில சரிங்களா பாத்தீங்கன்னா எதெல்லாம் வருது அப்படின்னா கல்வித்துறை, எஜுகேஷன், அடுத்து நீதி, ஓகேவா, நீதித்துறை, கவனம் பாருங்க, ஜஸ்டிஸ், அடுத்து மருத்துவத்துறை, ஆராய்ச்சித்துறை, நிர்வாகத்துறை ஆகியவற்றில் பணியாற்றவர்கள் 4ஆம் நிலை பணியாளர்கள். சரிங்களா? அடுத்து 5ஆம் நிலை துறை அப்படிங்கிறது இந்த கல்வித்துறை, நிதித்துறை, மருத்துவத்துறை ஆகியவற்றில் உயர்மட்ட அளவில், ஞாபகம், உயர்மட்ட அளவில், சரியா, உயர்மட்ட அளவில் முடிவெடுக்கும் நிலையில் உள்ளவர்கள். இங்க சாதாரணமா இங்க வேலை செய்யறவங்க, இதுல இந்த 4ஆம் நிலை துறையில வேலை செய்யறவங்க, இந்த கல்வி, நீதித்துறை, மருத்துவத்துறையில. ஆனா அதே துறைகள்ல யாரெல்லாம் வந்துட்டு முடிவெடுக்கக்கூடிய அந்த டிசைடிங் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, மேல இருக்க அந்த சுப்ரீம் பவர், அந்த குரூப் எல்லாமே எதுல வராங்க? 5ஆம் நிலைத்துறையில வராங்க. இவர்கள் எந்த கேட்டகரியில வராங்கன்னா தங்க கழுத்து பட்டை பணியாளர்கள், கோல்டன் காலர், தங்க கழுத்து பட்டை பணியாளர்கள். இவங்க வச்சதா சட்டம் அந்த மாதிரி இருக்கும். கவனமா இருங்க. எந்த துறையில வரும்? 5ஆம் நிலைத்துறையில வரும். சரியா? அடுத்து, சரி, அப்ப நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்திருக்கோம்? இந்தியாவில் இருக்கிற முக்கியமான அந்த பொருளாதாரத்தின் அந்த பிரிவுகள் பார்த்திருக்கும். அதுல முக்கியமானது முதன்மை தொழில், 2ஆம் நிலை தொழில், 3ஆம் நிலை தொழில். சரியா? முதன்மை நிலை தொழில் அப்படின்னா இயற்கையில கிடைக்கிற பொருட்களை கலெக்ட் பண்றது, வேளாண் துறையுடன் தொடர்புடையதா இருக்கும். சரிங்களா? அந்த 2ஆம் நிலை தொழில் அப்படிங்கிறது தொழில்துறையில வரும். முதல் நிலை தொழில் கிடைச்ச பொருட்களை மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட பொருளை உருவாக்குறது எதுல வரும்? தொழில்துறையில வரும். அப்படி முதன்மை தொழில் சரி, 2ஆம் நிலை தொழில் சரி, நம்ம கிடைச்ச உருவாக்கப்பட்ட பொருட்களை மனிதர்கள், மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில அவங்களுக்கு கொண்டு சேர்ப்பது எந்த துறையில வரும்? சேவை துறையில வரும். அதுக்கு உதாரணங்கள் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. சரியா? ஓகே, இப்போ இந்தியாவின் ஜிடிபி, சரியா, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில, ஓகேவா, துறைகள் வாரியாக பங்களிப்பு நம்ம இப்ப பார்த்தோம். முதன்மை நிலை தொழில், 2ஆம் நிலை தொழில், 3ஆம் நிலை தொழில், அவங்களுடைய ஷேர் என்ன இருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? 2018-19 இந்த நிதியாண்டின்படி முதன்மை துறை, அதாவது வேளாண் துறையோட பங்கு இந்தியாவில் இருக்குமா 15% முதல் இந்த 15.87% இருக்கிறது. அடுத்து 2ஆம் நிலை தொழில், சரிங்களா, செகண்டரி செக்டார் சொல்ற தொழில்துறையோட பங்கு 29.73% உள்ளது. 3ஆம் துறையோட பங்கு பார்த்தீங்கன்னா அதுதான் அதிகமா இருக்குது. எவ்வளவுமா? 54.4%. பாருங்க, எப்பவுமே இந்தியாவோட ஜிடிபியா இருக்கட்டும், ஒரு மாநிலத்தோட ஜிடிபியா இருக்கட்டும், அதுல எப்பவுமே டாப் 3ல யார் இருப்பாங்க அப்படின்னா ரிவர்ஸ்ல வரும். சரியா?
முதன்மை நிலை தொழில் அப்படி சொல்ற வேளாண் துறை கடைசியில வரும். சரியா? அக்ரிகல்ச்சர் செக்டர் தான் எப்பவுமே டாப் தேர்ட் பொசிஷன்ல இருப்பாங்க. அடுத்து செகண்ட் பிளேஸ்ல சில்வர் மெடல் கோஸ் டு யாருக்குமா? இண்டஸ்ட்ரியல் செக்டர் இருக்கும். எப்பவுமே டாப்ல இருப்பாங்க பார்த்தீங்கன்னா சேவை துறை தான். சர்வீஸ் செக்டர் தான் இருக்கும். இந்த எதுல? ஜிடிபியோட கான்ட்ரிபியூஷன். கவனமா இருங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படி சொல்ற பிரிவுல எப்பவுமே நம்பர் 1 இடத்துல இருக்குது சேவை துறை, அதுக்கு அடுத்து தொழில்துறை, அதுக்கு அடுத்து 3வது நிலை தொழில இருக்கிற 3வது பிரிவுல யார் வருவாங்க? வேளாண் துறை வரும். கவனமா இருங்க. சரிங்களா? இந்தியாவின் வேலை வாய்ப்பில் துறைகள் வாரியாக பங்களிப்பு. சரியா? எம்ப்ளாய்மெண்ட்ல எந்த செக்டார் வந்துட்டு அதிகப்படியான அந்த பெர்சன்டேஜ் வந்து கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி செக்டார். சரிங்களா? முதன்மை தொழில் அதிகப்படியான மக்கள் இன்னைக்கு வரைக்கும் வேளாண் துறை தான் நம்பி இருக்கிறாங்க. 43.9%. இரண்டாம் நிலை தொழில் சொல்ற செகண்டரி செக்டார் 11.6%. சேவை துறை 43.4%. இது அப்பப்போ கொஞ்சம் மாறும், கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரிங்களா? இப்ப சமீபத்துல தமிழ்நாடு அரசு முதல் முறையாக பொருளாதார ஆய்வறிக்கை எக்கனாமிக் சர்வே வெளியிட்டாங்க. அதுல பார்க்கும்போது தமிழ்நாட்டுல இந்த 3 துறைகள் இருக்கு இல்லையா, அந்த ஜிடிபி மாநில ஜிடிபில அதிகப்படியான பங்கு வகிப்பது இதே ரேங்கிங்ல வரும். சேவைத்துறை முதலிடம், 2ஆம் இடத்துல இண்டஸ்ட்ரியல் செக்டார் தொழில்துறை, 3ஆம் இடத்துல வேளாண் துறை. இதுல தமிழ்நாட்டுல சேவைத்துறையோட பங்களிப்பு எவ்வளவு இருக்கு? தமிழ்நாட்டுல 53.63%. சரியா? 100 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா அதுல இந்தியாவில இருந்து தமிழ்நாட்டுல இருந்து மாநில ஜிடிபில சேவைத்துறையோட பங்கு எவ்வளவு இருக்கு? 53.63. அடுத்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல யார் வராங்க? தொழில்துறை. சரியா? அவங்க பாத்தீங்கன்னா 33 பாயிண்ட் சம்திங். இந்த பர்சன்டேஜ் சரி ஞாபகம்ல. மிச்சம் இருக்கிற ஏரியா பாத்தீங்கன்னா யாருக்கு வருதுமா? வேளாண் துறைக்கு வருது. இதை பார்த்தாலே தெரியும் எப்பவுமே டாப்ல தான் இருப்பாங்க. சேவைத்துறை தான் முதல் இடத்துல இருக்கும். கவனம் பாருங்க. தமிழ்நாட்டில் சேவைத்துறையோட பங்களிப்பு சமீபத்தில் வெளியிடப்பட்ட அந்த எக்கனாமிக் சர்வே படி எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குமா? 53.63%. 53.63 மறந்துடக்கூடாது. சரியா? அடுத்து இது கொஞ்சம் பழைய டேட்டா. சரிங்களா? தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டிபி சரிங்களா? மாநில உள்நாட்டு உற்பத்தியில் துறைகள் வாரியாக பங்களிப்பு. பிரைமரி செக்டார் 8%. எந்த வருஷத்திற்கான அந்த அறிக்கை உங்க ஸ்கூல் புக்ல இருக்கிறது 2016-17. அதாவது சமீபத்தில் இருக்கிற டேட்டாவும் நீங்க எக்கனாமிக்ஸ் படிச்சுதான் ஆகணும். கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு பட்ஜெட்ல ஒரு எக்கனாமிக் சர்வேல என்ன சொல்லியிருக்காங்களோ அதை படிச்சுதான் ஆகணும். அதே மாதிரி எது முக்கியம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கூல் புக்ல எந்த டேட்டா எந்த வருஷத்துக்குள்ள டேட்டா கொடுத்திருக்காங்களோ அதையும் படிச்சுதான் ஆகணும். அந்த டேட்டா படி 2016-17 நிதியாண்டின் படி பிரைமரி செக்டாரோட ஷேர் எவ்வளவு இருக்குன்னா பங்களிப்பு 8%. செகண்டரி செக்டரோட பங்களிப்பு 28%. அதிகப்படியான பங்களிப்பு எங்க வருது? 8. பிரைமரி செக்டார் 8 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 64% சேவை துறையோட பங்களிப்பா இருக்கு. அடுத்து தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பில் அந்த எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது எந்தெந்த செக்டர்ல எவ்வளவு சதவீதம் கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிரைமரி செக்டார் பங்களிப்பு ஜிஎஸ்டியோட அந்த ஜிடிபி மாநில ஜிடிபியோட பங்களிப்பு பார்க்கும்போது வெறும் 8% தான் வேளாண் துறை. ஓகேவா? முதன்மை தொழில். ஆனா வேலை வாய்ப்புல பாத்தீங்கன்னா 49%. அதிகப்படியான வேலை வாய்ப்பு, அதிகப்படியான மக்கள் எதை சார்ந்தா இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும்? வேளாண் துறை. அடுத்து தொழில்துறை 24%. 3ஆம் இடத்துல சேவைத்துறை வருது. கவனம் பாருங்க 27%. சரியாமா? அடுத்த பிரிவு சரிங்களா? வேலை வாய்ப்பு அடிப்படையில் ஏற்கனவே நம்ம உற்பத்தியின் அடிப்படையில் பார்த்துட்டோம். அடுத்த முக்கியமான பிரிவு வேலை வாய்ப்பு அடிப்படைகள். அதுல நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகள். சரிங்களா? ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகள் முறை சார்ந்த ஓகேவா? ஆர்கனைஸ் செக்டார் சொல்லுவாங்க. ஆர்கனைஸ்டா ஒரு குரூப் செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. பாருங்க, பதிவு செய்யப்பட்டதும் அரசாங்க விதிகளையும் ஒழுங்குமுறைகளையும் பின்பற்றும் துறைகள் ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகள் ஆகும். சரிங்களா? கரெக்டா? இப்ப பாத்தீங்கன்னா போக்குவரத்து சங்கங்கள் இருக்குது, ஆசிரியர்கள் சங்கம் இருக்குது. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆர்கனைஸ் செக்டாரா இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஏதாச்சும் பிரச்சனைகள் கோரிக்கைகள் இருந்தா போராட்டமோ அரசாங்கத்தை அந்த சங்கங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ற மாதிரி இருக்கும். அரசாங்கத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு அந்த சங்கங்கள் செயல்படும். இது எல்லாமே இதுல வரும் ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகள் என்று அழைக்கப்படுகிற ஆர்கனைஸ் செக்டார்ல வருவாங்க. ஓகேவா? இந்தியாவில் உள்ள வங்கிகள், ரயில்வே, காப்பீட்டு நிறுவனங்கள், மத்திய மாநில அரசு ஊழியர்களை கொண்டு செயல்படும் முறைகள் இது எல்லாமே இதுக்கு கீழே வர சொல்றாங்க. ஓகேவா? இதோட நன்மைகள் சும்மா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட ஆர்கனைஸ் செக்டாரா இருந்தான்னா அவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னா, ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகளில் இருந்து நல்ல ஊதியம், சரியா சம்பளம் சரியா கிடைக்கல அல்லது பணவீக்கம் பணவாட்டத்தை பொறுத்து விலைவாசி உயர்வை பொறுத்து இந்த சங்கங்கள் அரசாங்கத்தின் கோரிக்கையில சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ஊதியம், நல்ல ஊதிய உயர்வு ஏற்படும். அடுத்து நிர்ணயிக்கப்பட்ட வேலை நேரம். அன்ஆர்கனைஸ் செக்டர் சொல்லுங்களா, முறை சாராத தொழில்களில் எத்தனை மணி நேரம் வேலை செய்யணுங்கிறது அந்த கம்பெனியோட ஓனரோ அல்லது நம்ம தான் முடிவு பண்ணணும். அங்க அப்படி கிடையாது.
காலையில எத்தனை மணில இருந்து ஈவினிங் எத்தனை மணி வரைக்கும் வேலை செய்யணும் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்ட வேலை நேரம் அப்படிங்கிற மாதிரி வரும். ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்துட்டு பிக்சடா இருக்கும். 10 மணிக்கு ஆரம்பிச்சா ஈவினிங் 5 மணிக்கு கண்டிப்பா ஆபீஸ் முடிகிற மாதிரி இருக்கும். நடுவில் பிரேக், லஞ்ச் டைம் கூட இருக்கும். எதுல? ஆர்கனைஸ் செக்டர்ல. இது எல்லாமே அன்ஆர்கனைஸ் செக்டர்ல எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பு கம்மி. அடுத்து மருத்துவ உதவி, விடுமுறை, இது எல்லாமே கிடைக்கும். இது எல்லாமே பெரும்பாலும் ஆப்போசிட்ல இருக்கிற அன்ஆர்கனைஸ் செக்டர்ல கிடைக்க வாய்ப்பு கம்மி. சரியா? அடுத்ததாக ஒழுங்கமைக்கப்படாத துறைகள், அன்ஆர்கனைஸ் செக்டார். சரியா? இன்ஃபார்மல் செக்டார் சொல்லுவாங்க. அது வந்து ஃபார்மலா இருக்கிற செக்டார், இது வந்து இன்ஃபார்மல் செக்டார். சரிங்களா? பதிவு செய்யப்படாமல், அரசாங்கத்திடம் ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணாம இருக்கிற, பதிவு செய்யப்படாமல் இருக்கிற நிறுவனங்கள், அரசு விதிகளையும் ஒழுங்குமுறைகளையும் பின்பற்றாத துறைகள் ஒழுங்கமைக்கப்படாத அந்த அன்ஆர்கனைஸ் செக்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, தெருக்களில் விற்பனை செய்பவர். சார், தெருக்கள்ல சின்ன கடை, தள்ளு வண்டியுமே வச்சிருப்பாங்க. அவங்களுக்குலாம் ஒர்க்கிங் ஹவர்ஸ்ங்கிறது அவங்க நினைச்சதுதான். ஓகேவா? அவங்களுக்கு இந்த சங்கங்கள் இருக்காது, அரசாங்கத்தின் விதிகளை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கிற குரூப் தான் என்ன சொல்லுவாங்க? ஒழுங்கமைக்கப்படாத அன்ஆர்கனைஸ் செக்டர் சொல்லுவாங்க. சரிங்களா? மேஸ்திரிகள், சித்தால் வேலை செய்யறவங்க, துணிக்கடை, சூப்பர் மார்க்கெட்டு, இவர்களுக்கு ஊதியத்துடன் விடுப்பு, மருத்துவ உதவி, சலுகைகள், விடுமுறை ஆகியவை கிடையாது. இருக்கும், ஆனா பிக்சடா இருக்காது. வாரம் சண்டே ஆச்சுன்னா லீவு, ஓகேவா? உங்களுக்கு இந்த மாதிரி போனஸ் இது எல்லாமே கரெக்டா பிக்சடா இருக்காது. அவங்களா விருப்பப்பட்டா கொடுத்தா உண்டு. மற்றபடி அந்த ஆர்கனைஸ் செக்டர்ல கிடைக்கிற மாதிரி அதே மாதிரி வசதிகள், வாய்ப்புகள், உதவிகள் எங்க கிடைக்காது? இந்த அன்ஆர்கனைஸ் செக்டர்ல கிடைக்காது. சரிங்களா? சரி, அடுத்த பிரிவு பாருங்க. உரிமையின் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் உற்பத்தி, அடுத்து ஒழுங்கமைக்கப்பட்ட ஒழுங்கு அமைக்கப்படாத துறைகள் பார்த்தோம். இங்க பார்த்தா உரிமைகளின் அடிப்படையில். சரிங்களா? அதுல ஃபர்ஸ்ட் பப்ளிக் செக்டார். ஓகேவா? பப்ளிக் செக்டார், அடுத்து பிரைவேட் செக்டார். இதுதான் 2 வகைகள். இந்த பொதுத்துறை அப்படின்னு சொல்றது அரசினால் கட்டுப்படுத்தப்படுகிறது, அரசாங்கத்திற்கு கீழே செயல்படும் அமைப்புகள். சரிங்களா? இதுல பொதுமக்களின் நலனே இதனுடைய நோக்கமாக இருக்கும். லாபம்ங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்காது. பொதுமக்களின் நலன், இந்த வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள், அப்படிதான் ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி செய்வாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்எல்சி, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், அடுத்து செயில், ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அடுத்து பிஎஸ்என்எல். இது எல்லாமே எக்ஸாம்பிள் சொல்லலாம். இதெல்லாம் அரசாங்கத்திற்கு கீழே பொதுமக்களின் நலனுக்காக செயல்படுத்தப்படும் அமைப்புகள். அடுத்து தனியார் துறை, பிரைவேட் செக்டார். எதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது தனிநபர்களால் நிர்வகிக்கப்படுகிறது. இதோட முக்கியமான நோக்கம் என்னதான் இருக்கணும்? லாபம், ப்ராஃபிட் தான் மெயின் மோட்டிவா இருக்கும் எங்க பிரைவேட் செக்டார். சரிங்களா? இது எக்ஸாம்பிள் வந்து இந்த டிவிஎஸ் மோட்டார், டாடா, ரிலையன்ஸ் எல்லாமே சொல்லலாம். கவனமா இருங்க. இது எல்லாமே உரிமைகளின் அடிப்படையில், அது அரசாங்கத்திடம் இருக்குதா, தனிநபர்கிட்ட அந்த உரிமைகள் இருக்குதா, அதன் அடிப்படையில் 2 பிரிவுகளா பிரிச்சிருக்காங்க. பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ், அடுத்து பிரைவேட் செக்டர் அப்படி மாதிரி 2ஆ பிரிச்சிருக்கிறாங்க. சரியாமா? அடுத்து உற்பத்திக்கான காரணிகள். நம்ம ஏற்கனவே சொன்னலாமா, இதை லைட்டா பார்த்துடலாம். நிலம் பாருங்க, லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் என்டர்பிரைஸ்ல எஸ்இ. சரிங்க? என்டர்பிரைஸ் அல்லது என்டர்பிரனர், ஆர்கனைசர் சொல்லுவாங்க. ஒரு பொருளை உற்பத்தி பண்ணணும்னா அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், உற்பத்தியான காரணிகள் மொத்தம் 4. அதுல ஒண்ணு என்னமா? நிலம், அடுத்து உழைப்பு, மூலதனம், தொழில் அமைப்பு அல்லது தொழில் முனைவோர் சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, இதுல நிலம் அப்படிங்கிறது எது குறிக்குது அப்படின்னா, மனிதனால் உருவாக்கப்படாத அனைத்தும் நிலம் எனப்படும். மனிதனால் உருவாக்கப்படாத அனைத்தும் நிலம் எனப்படும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா, காற்று, சூரிய ஒளி, பூமி, காடுகள், ஆறுகள், பயன்படுத்தக்கூடிய அந்த நிலம். சரிங்களா? கவனம் பாருங்க. அடுத்து உழைப்பு, ஊதியம் பெறுவதற்காக செய்யப்படும் எந்த ஒரு வேலையும் உழைப்பு எனப்படும். சரிங்களா? அடுத்து கேபிட்டல், செல்வத்தை மேலும் உற்பத்தி செய்கிற மனித முயற்சியால் உருவாக்கப்பட்ட செல்வம், மூலதனம், கேபிட்டல். ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறோம், ஒரு கடை வைக்கிறோம் அப்படின்னா கூட கண்டிப்பாக நமக்கு மூலதனம் தேவை. மூலதனம் அப்படின்னா என்னமா? பணம். பணத்தை போட்டுதான் ஃபேனு, டேபிள், சேரு, ஓகேவா, எதுவா இருந்தாலும் கம்ப்யூட்டர் எதனால வாங்க முடியும். இது எல்லாமே ஒரு மிஷினரி ஐட்டம், இயந்திரங்கள், ஒரு பொருட்களை தயாரிப்பதற்கான மிஷினரி ஐட்டம் எல்லாமே மூலதனத்துல வரும். கவனமா இருங்க. அடுத்து தொழில் அமைப்பு. சரிங்களா? தொழில் முனைவோர், அந்த கம்பெனி ஓனர், அவங்களை குறிக்கும். இந்த மேற்காணும் உற்பத்தி காரணிகளை எதெல்லாம்? நிலம், உழைப்பு, மூலதனம், ஓகேவா, இவை எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து அதனுடைய இடர்பாடுகளை ஏற்பவர் தொழில் முனைவோர் ஆவார். என்ன ரிஸ்க் எடுத்தாலும், இந்த வடிவ சொல்லுவாங்க, ரிஸ்க் எடுக்கிற ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி, ரிஸ்க் எடுத்தாதான் ஒரு தொழில லாபமோ ஏதோ ஒண்ணு சந்திக்க முடியும். சரிங்களா? அந்த நபர், அந்த ரிஸ்க் எடுக்கிற நபர் தான் என்ன சொல்லுவாங்க? தொழில் முனைவோர், கம்பெனியோட ஓனர், அதான் அர்த்தம். சரிங்களா? அவரால் நடத்தப்படுவது தொழில் அமைப்பு அல்லது தொழில் முனைவு அப்படிங்கிற சொல்றாங்க. சரி, தொழில் முனைவோர், என்டர்பிரனர் அப்படி சொல்லுவாங்க. கவனம் பாருங்க. இது எல்லாமே உற்பத்திக்கான காரணிகள். சரிங்களா? சரி, அடுத்து இந்த பாருங்க, இந்த உற்பத்திக்கான ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்கா? ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதுல பார்க்கும்போது அவரின் உரிமையாளர்கள், இந்த லேண்டுக்கு யார் வந்துட்டு ஓனர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிலக்கிழார். சரிங்களா? லேண்ட் லார்ட்ஸ், அவங்க தான் அதுக்கு உரிமை கொண்டாட நபராக இருப்பாங்க. அடுத்து உழைப்பு அப்படின்னா யார் தான் செய்வாங்க? தொழிலாளர்கள் தான் அவங்களுடைய உழைப்பை போட முடியும் ஒரு பொருளை தயாரிப்பதற்கு.
அடுத்து மூலதனம். சரி, மூலதனம் அப்படிங்கிறது பணம் வைத்திருப்பவர். சரிங்களா, இவர் தான் முக்கியமான ஆளு, கம்பெனியோட ஓனர், அவர் தான் தொழில் முனைவர், மணி லெண்டர். அடுத்து தொழில் அமைப்பு. சரியா, தொழில் முனைவர் அப்படின்னு சொல்றாங்க, கவனமா இருங்க, விட்டுறக்கூடாது. சரிங்களா, அப்ப உற்பத்திக்கான காரணிகள் நிலம், லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன். சரிங்களா, அதுல லேண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யார்கிட்ட இருக்கும், நிலக்கலார்ட்ட இருக்கும். உழைப்பு அப்படிங்கிறது தொழிலாளர்கள் தான் போட முடியும். அடுத்து மூலதனம் அப்படிங்கிறது இந்த பணம் யார் வச்சிருக்காங்களோ அவங்க. தொழில் அமைப்புங்கிறது அந்த கம்பெனியோட ஓனர், அவங்க தான் ஒரிஜினல் ஓனர். இவங்க வந்து தொழில் பணம் போடுறது. ஓகேவா, கவனமா இருங்க. அடுத்து உற்பத்தி காரணிகளும் அவற்றின் வெகுமதியும். இந்த உலகத்துல எதுவுமே இலவசம் கிடையாது. சரிங்களா, எதை பயன்படுத்தினாலும் கண்டிப்பா அதற்கு பிரதிபலனாக ஒண்ணு ரிட்டனா கொடுத்துதான் ஆக வேண்டும். சரிங்களா, அந்த வகையில இந்த நிலத்தை பயன்படுத்துவதற்கு என்ன சொல்லுவாங்க, வாரம். வாரம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா ரெண்ட். எக்கனாமிக்ஸ்ல ஓகேவா, வாரம்ங்கிறதுக்கு பதிலா சரி அந்த வாடகை அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலா ஏதோ எந்த டைம் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க, வாரம். வாரம் அப்படின்னு சண்டே, மண்டே, டியூஸ்டே அப்படி போயிடக்கூடாது. சரிங்களா, நிலத்தை பயன்படுத்துவதற்கு பிரதிபலனா ரிட்டர்னா நம்ம என்ன கொடுக்குறோம், ரெண்ட். அது எக்கனாமிக்ஸ்ல என்ன தமிழ் வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரம், மறந்துடக்கூடாது. சரிங்களா, அடுத்து உழைப்பு. ஒரு லேபரை, ஒரு ஒர்க்கரை நம்ம பயன்படுத்துறோம், அவருக்கு ரிட்டர்னா நம்ம என்ன கொடுத்தாக்கணும், வேஜஸ். சரியா, கூலி கொடுக்கணும். அடுத்து மூலதனம். மூலதனம்ங்கிறது நம்ம பணம் போடுறது தான் மூலதனம். சரிங்களா, ஒரு மிஷினரி, ஒரு இயந்திரங்கள், ஓகேவா, ஒரு ஃபேன், டேபிள், கம்ப்யூட்டர், இது எது வாங்கினாலும் பணத்தை போட்டு தான் வாங்கணும். அந்த பணத்தை பயன்படுத்துறதுக்கு அந்த பணத்துக்கு ரிட்டர்ன் நம்ம என்ன கொடுத்தாகணும். பேங்க்ல நீங்க சேவிங்ஸோ கடன் வாங்கினாலோ நமக்கு என்ன போடுவாங்க, வட்டி போடுவாங்க. சரி, அந்த மூலதனம்ங்கிறது பணத்தை குறைக்கும். அந்த பணத்துக்கு நம்ம எந்த ரிட்டர்ன் பண்ணணும், வட்டியாக தான் அதற்கு கூலியாக வழங்க வேண்டும். அடுத்து தொழில் அமைப்பு, ஆர்கனைசர், என்டர்பிரனர். ஓகேவா, ஒரு தொழில் அமைப்பார் அப்படின்னா கம்பெனியோட ஓனர். கண்டிப்பா என்ன நோக்கத்தோடு செயல்படுவார், லாப நோக்கத்தோடு தான் செயல்படுவார். ஓகேவா, அப்ப பாத்துக்கோங்க, நிலத்தின் சரிங்க உற்பத்தியோட காரணிகள் லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன். அது ரிட்டர்னா கொடுக்கிறது எதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்ட், வேஜ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராஃபிட். ஓகேவா, இதுதான் உற்பத்தி காரணிகளும் அதற்கான வெகுமதியும் என்னன்னா நம்ம ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா, இனிமே அடுத்தடுத்த வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்தது பேசிக் எக்கனாமிக்ஸ். சரியா, இனிமே தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டிஎன்பிஎஸ்சியோட அந்த சிலபஸ் படி அபிஷியலா ஃபர்ஸ்ட் கால். சரியா, முதல் கால் எடுத்து வைக்க போறோம். எந்த ஏரியா, இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி ஆஃப் எக்கனாமிக் பிளானிங் இன் இந்தியா, அப்புறம் வேர்ல்டு லெவல்ல டைப்ஸ் ஆஃப் பிளானிங், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை இனிமே சூப்பரா பார்க்க போறோம். ஆனா இது வரைக்கும் பார்த்த அந்த வீடியோவை முழுசா ஒரு வாட்டி பார்க்காதவங்க பாத்துருங்க. பார்த்தாதான் இனிமே நம்ம ஃபியூச்சர்ல எக்கனாமிக்ஸ் தொடர்பான அந்த பியூர் எக்கனாமிக்ஸ் தொடர்பான சில விஷயங்களை கான்செப்டை பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா அந்த மனசுல உங்களுக்கு புரியும். சரிங்களா, மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.